அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சாமி. அகண்டனா உலகம் முழுவதும் காத்து அகண்டமா பரிபூர்ணம் இருக்குது. அதனாலதான் அகண்டமா இருக்குது. காத்து வந்து ஒரு இடத்துல கிடையாது, துருமுல இருக்குது, தூப்புல எல்லா உலகம் முழுவதும் இருக்குது. அதனாலதான் வந்து அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகள் அப்படின்னு அவரோட பெயரை வந்து கூட இந்த சீடரெல்லாம் வந்து அவரை நிர்வச்சனம் பண்ணி இந்த இடத்துல வந்து நிர்வச்சனம் பண்ணாங்க. உலகம் முழுவதும் நடந்தே போவார் சாமி யாத்திரை. அப்போ எல்லா இடமும் கல்லு முள்ளு, பஸ்ஸில் போக மாட்டாரு, ட்ரெயினில் போக மாட்டாரு, வெண்டியில் போக மாட்டாரு. அவங்க உலகம் முழுவதுமே வந்து எல்லா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரிலேருந்து அமரநாத் வரையும் சுற்றிட்டாரு. உலகம் முழுவதும் இந்த தமிழ்நாடு முழுவதுமே ரவுண்ட் பண்ணிட்டார் சாமி. ஏன்னாக்கா அந்த அளவுக்கு வந்து யாத்திரை போனோம். சாது சன்னியாசிகள் வந்து உபதேசம் பெற்றாலோ இந்த மார்க்கத்தில் வந்தவங்க அவங்க எல்லாருமே வந்து உலகம் பூரா சுற்றணும். அது நடந்தே தான் சுற்றணும். அந்த மாதிரி சாமி வந்து எல்லா இடத்துலையும் சுற்றினாரு. அவர் கால்பட்டையிலெல்லாம் சபை உருவாகிடுச்சு. திண்டுக்கல் எல்லா இடத்துலையுமே, பெங்களூரில் கூட இருக்குது சபை, வாணியம்பாடியில் இருக்குது, சென்னையில இருக்குது. அடுத்தது வந்து சத்திரப்பட்டின்னு ஒரு ஊர், பழனிக்கு பக்கத்தில் சத்திரப்பட்டி. அந்த இடத்துல சாமி வந்து பல காலமாக வந்து சரியான அவரோட பவர் வித்தெல்லாம் காட்டியிருக்கிறார். அந்த இடத்துல வந்து அவரோட உண்மையானது. சாமின்றீங்களே, எங்கடா சாமிங்கிறாரு, காட்டுறா அப்படின்னு நான் ஒருத்தன். இன்னும் சிவபெருமானுன்றீங்க, கடவுள்ன்றீங்க, சாமின்றீங்க, அவர் என்ன இங்கே தானே இருக்கிறாரு, அவர் என்னவோ தாடி தப்புமோ துணி கட்டின்னு இருந்தாக்கா அவர் சாமி ஆகிட முடியுமா அப்படின்னு ஒரு ஆள் அப்படியே கேட்டார். இது உண்மையாக நடந்தது கணக்கன்பட்டியில், நீங்கள் யார் வேணா கூட விசாரிச்சுக்கலாம். அப்போ சாமின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, சிவபெருமான் எங்கே இருக்கிறாருன்னா, அப்புறமா சாமி பக்கத்தில் தான் இருக்கிறார். அப்போ சொல்கிறாரு, மேலே பாருன்னாராம். மேலே பார்த்தா சிவபெருமான் வந்து நடனம் ஆடி கொண்டு இருக்கிறாரு, கீழே பார்த்தாக்கா இவர் இருக்கிறாரு. அப்போ என்னன்றது அப்போ உண்மையான அப்போதான் அவங்க உணர்ந்தாங்க. கணக்கன்பட்டியில் வந்து பலவிதமான அவரோட பவரெல்லாம் அந்த இடத்துல செஞ்சு காட்டினார் சுவாமி சச்சிதானந்த சுவாமிகள். பலவிதமான செஞ்சு காட்டிருக்கிறாரு. அவரோட உலகம் முழுவதும் கண்டிப்பாக எங்கேயுமே எல்லா இடத்துல பவர் சக்தி உள்ளவர், இறைவனே வந்தவர் தான் அவர். இந்த இடத்துல எல்லாம் வந்தாங்க, எல்லாமே வருவாங்க, சாமி தியானம் பண்ணுவாங்க. அவர் நினச்ச காரியம் வெற்றி ஆகும், சாதாரண கிடையாது. சாமியை நினச்சிட்டு அவரோட கோரிக்கை எல்லாம் அவர்கிட்ட வச்சுட்டு சொன்னாங்கன்னா அடுத்தது பார்த்தாக்க எல்லாமே நடக்கும். என்ன அப்படியாப்பட்டவர், உண்மையான இறைவனே அவர் தான் வந்ததுன்னு அர்த்தம். சாமிக்கு வந்து கிணறு இந்த இடத்துல நோண்டி இருந்தாங்க. நோண்டினுக்கு சொல்ல வந்து இந்த இடத்துல இதே தான் தாமரத்திலே தான் சாமி இருக்கிறாரு. நோண்டினுக்கு சொல்ல வந்து 4 பேர் கீழே வந்து கிணத்துக்குள்ளே வந்து மண்ணில் நோண்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ மண் எடுக்க சொல்ல அந்த கவர் வந்து பிச்சுன்னு மண் வந்து கீழே இறங்கிடுச்சு. சாமி வந்து பக்கத்தில் தான் உக்காந்து இருக்கிறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, பாருங்க அப்படியே அந்த இடத்துல நின்றுச்சு. அதனோட மண் பிச்சுன்னு போய் கீழே 4 பேர் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. நெஞ்சு 4 பேர் இருக்க சொல்ல மண் பிச்சுன்னு போய் கீழே விழுந்து அப்படியே வந்து நின்றுச்சு.